இந்த 2025 ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் படம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படம் ஆரம்பத்தில் ஒரு கடையில் ஒரு பொண்ணு இந்த ட்ரெஸ் ஏதோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த கடையில் இருக்கிற ட்ரையல் ரூமுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா. அப்படி அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத அந்த ட்ரையல் ரூமுக்கு மேலே ஒரு ஃபோன் அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த பொண்ணு அந்த ஃபோனை பார்த்து அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு போய் அந்த கடையில் இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. இந்த மாதிரி இந்த ஃபோனு ட்ரையல் ரூமுக்கு மேலே இருந்துச்சு, அதுலேயும் கேமரா எல்லாம் ஆனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, ஃபோனு அந்த ட்ரையல் ரூமுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கான இந்த பையன் தான் இந்த பொண்ணு பின்னாடி ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு கிடக்கிறான், அவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த ஸ்டாஃபும் போய் இங்கே வாடா இந்த ஃபோன் உன்னோடதா அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போதே அந்த பையன் அந்த ஃபோனை பிடிங்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி அந்த பையன் ஒரு பில்டிங் பக்கத்தில் ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் யார் அப்படின்னா இந்த ஸ்டாஃப் தான். அந்த ஸ்டாஃபும் இந்த பையனும் ஒரு டீம். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த பொண்ணுங்களை இந்த மாதிரி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அந்த பொண்ணுங்கிட்ட காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி அவங்கக்கிட்ட பணம் பிடுங்குற ஆளுங்க. அந்த மாதிரி ஒரு சில பொண்ணுங்களை அந்த பில்டிங்க்கு வர வச்சு அவங்கக்கிட்ட தப்பான விஷயங்களை பண்ணி அதையும் வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த வீடியோவை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, இதை நான் வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ட்ரையல் ரூமில் ஒரு பொண்ணு வீடியோ எடுத்தாங்களே, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வீடியோவை காமிச்சு இப்போ நீ ஏடிஎம்மில் இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துரு, நாளைக்கு நீ 3 லட்சம் கொடுக்கணும், அப்படி கொடுத்தா தான் உன்னுடைய வீடியோவை டெலீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு அழுத்துக்கிட்டு அந்த ஏடிஎம்மில் இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு அவளுடைய வீட்டுக்கு போகிறா. அப்படி இவன் அந்த பில்டிங்க்கு போகும்போது அந்த பில்டிங்குள்ளே ஒரு மர்ம மனுஷன் நிற்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு அவரை அடிக்கிறதுக்கு ஒரு பைப் எடுத்துக்கிட்டு போகிறான், ஒரு இரும்பு பைப்பு. நம்ம அதை எடுத்துக்கிட்டு அடிக்க போகும்போது அந்த மர்ம மனுஷன் இவனை அடித்து போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுறாரு. இதுக்கப்புறம் த்ரிஷா அந்த இடத்துல இருக்காங்க, அவங்க அதை எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி வினயை காட்டுறாங்க. வினய் இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்படி இவருக்கு ஒரு கேஸ் ஒன்று வந்து சேரும். இந்த த்ரிஷா ஒரு கொலையை பார்த்தாங்களே அந்த கேஸ் தான். அந்த கேஸுக்கு அப்படி ஐ விட்னஸ் அப்படின்னா த்ரிஷா மட்டும்தான். இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வினய் கிட்ட சொல்கிறாங்க. இவங்க என்ன தான் அப்படி சொன்னாலும் அந்த கொலைகாரை யார், அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வேணும். அதனால் டொவினோ தாமஸ் வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் அவரை வர வைக்கிறாங்க. த்ரிஷா சொல்ல அவரும் அதை எல்லாத்தையுமே வரைஞ்சி முடிச்சிடுறாரு. அப்படி வரைஞ்சதுக்கப்புறம் அந்த கொலைகாரை யார், அந்த கொலைகாரனை த்ரிஷா, டொவினோ தாமஸ், வினய் இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. அப்படியே செகண்ட் ஹாஃப் பார்த்தா பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நம்மளால் கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னா இந்த படத்தில் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு சண்டை ஒன்று வருது, அதை பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் த்ரிஷாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அதுலேயும் அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த கேரக்டர் வந்து ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது அவங்க கொஷின் கேட்கும்போது இவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். மற்றபடி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. அப்புறம் டொவினோ தாமஸ், வினயை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க 2 பேருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் லைக் பண்ணுங்கள்.